வந்துருங்க. கண்டிப்பா வரேன். பாட்டி நாங்க போயிட்டு வரோம் பாட்டி. சரிம்மா, மறக்காம வந்துருங்க. சரிங்க, வரோம். வாங்க. என்னவா? நம்ம மல்லிகா சுமங்கலி பூஜை வச்சிருக்காளாம். பூஜைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு இந்த அம்மா போக போறாங்களாமா? அவளும் வெக்கம் கட்டு போய் இவளுக்கு குங்குமம் கொடுத்துட்டு போயிருக்கா பார். அவங்கள போய் ஏன் குறை சொல்ற வசந்தா? அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? இவங்கள சொல்லியிருக்கணும். சாரிங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர்ற தகுதி எனக்கு இல்ல. நான் சும்மா நடிச்சு பழிவாங்க வந்தவ. வாழெல்லாம் வரலன்னு சொல்லிருக்க வேண்டாம். அது எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம குங்குமத்தை எடுத்து தாலியில வச்சுக்கிறா? அது என் பையன் கட்டினதோ இல்ல இவளே கட்டிட்டதோ. உண்மையிலேயே என் பையன் கையால தாலி வாங்கியிருந்தா அவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கவும் மாட்டா, இப்படி அவனை ஓடி போற மாதிரி செஞ்சிருக்கவும் மாட்டான். சுமங்கலி பூஜைங்கிறது புருஷனுக்கு உண்மையா இருந்து அவன் ரொம்ப வருஷம் வாழணும்னு விரதம் இருந்து வேண்டிக்கிற பூஜை. அதுல கலந்துக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். எப்படா என் பிள்ளைய பழிவாங்கலான்னு காத்துட்டு இருக்கிற உனக்கு எதுக்கு இதெல்லாம்? என் பிள்ளை என்னடி தப்பு பண்ணா? அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத வண்டியவன். அவன் பண்ண ஒரே தப்பு ஒன்ன நம்பினதுதான். அத கூட நீதான திட்டம் போட்டு செஞ்ச. அப்படிப்பட்ட என் பிள்ளைய எப்ப காவ கொடுக்க போறோம் தெரியாம இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ. ஏன் புருஷன் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கியே, ஏன் பிள்ளைய ஏமாத்தின ஒன்ன என்னடி பண்ணலாம்? எதுவும் பண்ண முடியாது. என்ன உன் திமிருக்கு எங்களால பதில் சொல்ல முடியாம தானே நாங்க அடங்கி போயிருக்கோம். ரெண்டு நாள் ஜெயில இருந்த புள்ள இன்னும் 2 மாசம் இருந்துட்டு போட்டு மட்டும் நாங்க நினைச்சிருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியுமா? இப்படி எங்க புள்ள எங்க இருக்கானே தெரியாம நாங்க கஷ்டப்படுறதுக்கு பேசாம அவன் ஜெயிலுக்குள்ள இருக்காங்கிற நிம்மதியோடவாது இருந்திருக்கலாம். இத்தனை நாளா சொன்ன வாக்குக்கு கட்டுப்பட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தோமே என்ன பிரயோஜனம்? என் புள்ள வீட்டை விட்டு ஓடி போனதுதான் மிச்சம். நீ என்ன நினைச்சு தாலியில குங்குமம் வச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா பெத்தவ நான் சொல்றேன், எனக்கு என் புள்ள நல்லபடியா வாழணும். அவன் இப்படி ஊர் ஊரா ஓட வைக்காத. வாங்க போலாம். அப்சரா, உன் மாமியார் பேசிட்டு போன விதம் தப்புதான். ஆனா விஷயம் சரிதானே? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? உன்னை பார்த்ததும் குடும்பத்துக்கு சரியான மருமக கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ பழிவாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் ஆடி போயிட்டேன். அதுக்கப்புறம் நீ பேசுனதெல்லாம் வச்சு பாக்குறப்போ எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு பார்த்தேன். ஆனா இப்ப பயமா இருக்குமா? நடந்து போச்சுன்னு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாருமா. இல்ல இவங்க மேல உள்ள கோபம் போகல, இவங்களை என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லு. நான் துரைக்கிட்ட பேசுறேன். அவன் கை காலில் விழுந்தாவது உங்க தனி கொடுத்தனத்துக்கு ஏற்பாடு பண்றேன்.
இத்தனை நாள் உன்னை நம்பின இந்த கிழவிக்காவது அவங்கள மன்னிச்சிரம்மா. உன்னை கெஞ்சி கேக்குறேன். பாட்டி, நான் பழி வாங்க வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா என்னோட கோவம் எல்லாமே உங்க பையன் மேல மட்டும்தான். உங்க பேர மேலயும் உங்க மருமக மேலயும் இல்ல. நான் சஞ்சய தேடுறதும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் எல்லாம் சஞ்சய் மேல இருக்கிற அக்கறைனாலதான். அதுல போட்டி போடணும்னா நான் நினைக்கல பாட்டி. இந்த சண்டை சச்சரவெல்லாம் விட்டுட்டு வாழணும் தான் எனக்கும் ஆசையா இருக்கு. உங்க பேரும் கூட கூடிய சீக்கிரமே சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற பதில். காஃபி இந்த சூர்யா. இல்ல வேணாம், நீ பரவாயில்ல. என்ன நீ? நடந்தது நடந்துருச்சு, காஃபி எடுத்துக்கோ ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன், கேப்பிய மாட்டியா? இப்ப எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? நான் எதுக்கு வருத்தப்படணும்? நான் எந்த தப்பும் பண்ணல நீ, அதனால நான் வருத்தப்படவே இல்லை. சரி சூர்யா, ஆனா இந்த பிரச்சனை என்னால ஆரம்பிச்சது. எனக்கு வருத்தமா இருக்குல்ல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே குவைட்டா தானே இருந்தீங்க. இப்போ மேஜர் அம்மாக்கு எப்படி இருக்கத்த? பரவாயில்லம்மா, ஜொரந்தா நல்லா இருக்காங்க. நீ என்ன காஃபி கையில வச்சிட்டு இருக்க? இல்லத்த, உங்க பையன் உள்ள இருக்காரு, அவருக்கு கொடுக்கணும். உங்களதான் காஃபி எடுத்துக்கோங்க. சாரி திவ்யா. எதுக்கு? இல்ல, மதி மாமியார் என்னை பத்தி எல்லாரும் முன்னாடியும் அப்படி சொன்னாங்களா, உனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்திருக்கும், அதான். இதுக்குதான் இவ்ளோ ஃபீலிங்ஸா? சும்மா தூக்கி போடுங்க. இத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே இதை விட தெளிவா ஒண்ணு விடாம என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்னங்க? யாருக்கும் தெரியாம 4 செவத்துக்குள்ள நாம பேசுறது வேற, ஆனா எல்லாரும் முன்னாடி வச்சு பேசுறப்போ. அப்படி பார்த்தா ஊரை கூட்டி மேடை போட்டு மைக் வச்சுதான் பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்படியே கேக்குறோம்? யாருக்கும் தெரியாம தனியா போய் ஏன் கேக்குறோம்? நாம செஞ்ச தப்ப நாம ஒத்துக்கிட்டாலே போதும்ல. இந்த விஷயத்துலதான் நீங்க என்ன பெருசா இம்ப்ரெஸ் பண்ணீங்க. உண்மையா ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்க? உங்ககிட்ட பிடிச்சதே அதான். இப்ப என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் சரிதான் திவ்யா, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ரியலைஸ் பண்ணி இப்ப நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் மறந்தா கூட இவங்க எல்லாருமே அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. நீங்க ஏங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க உங்களை பத்தி இப்படி இப்படின்னு சொல்லும் போது எனக்கு கோவமே வரல, அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு நினைச்சா அதை விட சிரிப்பா இருக்கு. அவங்களுக்கு வேற வேலை இல்ல, இதெல்லாம் பேசுறாங்க, கரெக்ட். நமக்கு எவ்வளவு வேலை இருக்குல்ல. அட்லீஸ்ட் இந்த பாண்டிச்சேரிக்கு போற ப்ரோக்ராம் பத்தியாவது யோசிச்சிருக்கலாம்ல. அப்படியா? குட்டி, மதி சொல்றதுல நிஜமா கேக்குறல? சொல்லு. அமைதியா இருந்தா எப்படி? என்ன பார் குட்டி. என்ன விசாரணை கமிஷனா? ஏன் குட்டி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னமா,
நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு என்னை எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பாருமா, தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, அது தப்பே இல்லைன்னு சொல்லி அழிச்சட்டியமா பேசுற பாரு, அதான் எரிச்சலா இருக்கு. உனக்கு என்ன பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், நான் உன்கிட்ட பேசல, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். மதி நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நான் தான் பேசிட்டு இருக்கல. மா, அவ யார் பேசினாலும் ஒத்துக்க மாட்டாமா. அவளுக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்களை விட அந்த பிந்து தான் முக்கியமா போச்சு. இப்படிதாம்மா தேவையில்லாம பேசி சண்டையை பெருசு பண்ணிட்டா. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் வீட்ல ஆள் இல்லைன்னா இப்படியா பண்ணுவீங்க? என்கிட்ட காசு பணம் இல்லைன்னா கூட சண்டை போடாத பிள்ளைங்களை பெத்திருக்கன்னு தான் பேரு. ஏன் கண்ணி பட்டு தொலைச்சிருச்சோ என்னமா? என்ன குட்டி நீ? என்னைக்குமே இப்படி நடந்துக்க மாட்டேன். நீ போய் ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? இன்னைக்கு அப்படி நடந்துக்கிறேன்னா அப்ப தப்பு யார் மேல இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. பாருமா எப்படி பேசுறானு. ஷோ, நீ கொஞ்சம் அமைதியா இரு மதி. சரி குட்டி, நீ தப்பு பண்ணல. மா, என்னம்மா நீ? அவளை விட நீ மோசமா இருக்க. நான் என் மாமியாரை திட்டினா புருஷனை அவமானப்படுத்திட்டா அதனால கோமா சொல்றேன்னு நினைச்சியா? இவ யார் எப்படி ட்ரீட் பண்ணாலும் தப்பு தானே. இந்த மாதிரி மென்டாலிட்டி இவளுக்கு வேண்டாண்டா இவளை கணிச்சுவேன்னு சொன்னேன். இவளுக்கு இதெல்லாம் நல்லது இல்லம்மா. மதி, தேவையில்லாம நீ லெக்சர் எடுக்காத. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இனிமே நீ என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் நடந்துக்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். அப்படியே இருந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏய் குட்டி, என்னது இது? வயசுல மூத்தவனு கொஞ்சம் கூட பார்க்காம இத பாரு. என்னதான் இருந்தாலும் மதி வீட்டுக்காரர்கிட்ட அவ மாமியார்கிட்ட நீ பேசுறது தப்புதான். அவங்க வயசுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்ல. என்னம்மா நீ அவங்கள என்னமோ இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க எப்படி வேணும்னாலும் ஆக்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ பேசுனது தப்பு. அதனால அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மா, நான் பேசுனதே தப்பு இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் மன்னிப்பு கேட்க சொன்னா எப்படி? இத பாரு குட்டி, இது சின்ன விஷயம். மன்னிப்பு கேட்டா இதோட முடிஞ்சு போயிடும். அம்மா சொல்றேன், கேப்பியா மாட்டியா? மன்னிச்சுக்கங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும். மா, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதம்மா. இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மாக்காக ஒரே ஒரு வார்த்தை பேசு. மாப்பிள்ளை நம்பர் போட்டிருக்கேன், பேசு. புடி. யாரு? நான் தான். நான் தானா? நான் தான் பிந்து. உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன் வீட்ல போய் சாப்பிடலனா கவிதா திட்டுவாங்களா? அவ என்ன திட்டினதே இல்ல. அவ்வளவு நல்லவங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டதே இல்ல. அப்போ நம்ம விஷயம் தெரிஞ்சா? அத பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? வேற எப்போ? சரி, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு. இல்ல, இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத சொல்லு. அப்படின்னு பார்த்தா நீங்க மட்டும்தான். இருந்தாலும் நாம குடும்பம் நடத்துறதுக்கு சிக்கனமா என்னென்ன தேவையோ அதெல்லாம் வேணும். அவ்வளவுதான். சிக்கனமா எதுக்கு? தாராளமாவே வாங்கிக்கோ. உங்களுக்கு நான் அனாவசியமா தொல்லை கொடுக்க மாட்டேன். என்னால சின்ன சின்ன டென்ஷன் கூட உங்களுக்கு வராது. நீங்க எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு 2 விஷயம் மட்டும்தான் பிடிக்காது. ஏமாத்துறது, இன்னொன்னு ஏமாந்து போறது. உங்களை பார்த்ததுமே நீங்க ஒரு ஜென்டில்மேன் தெரிஞ்சது. உங்களால யாரையும் ஏமாத்த முடியாது. உங்களை நம்பலான்னு தோணுச்சு. நம்பிட்டு அதை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். உண்மையை சொல்லணும்னா
கவிதா இல்லாம வேற ஒரு பொண்ணோட வாழணுன்ற நினைப்பு என்னைக்குமே எனக்கு வந்ததில்லை. நீ கார்ல ஏறி உக்காந்தப்ப கூட சின்னதா கூட தப்பான எண்ணம் எனக்கு வரல. உன் கதையை கேட்டப்போ முதல்ல உன் மேல எனக்கு பரிதாபம் தான் வந்துச்சு. அப்புறம் நீ பேச பேச ஏன்னே தெரியாம உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கவிதா அக்காக்கு துரோகம் பண்றோமா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் கவிதாவுக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தா உன்னை தான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். ஆனா இப்போ இங்க பாருங்க, எந்த சூழ்நிலையிலயும் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, வைஃப்கான அந்தஸ்தை கொடுங்க, அப்படி இப்படின்லாம் நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய மனசுக்கு பிடிச்சவங்களோட நேர்மையா வாழணும். மத்தபடி தாலிங்கிற வெறும் மஞ்சு கயித்துல எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணல. கவலைப்படாத பிந்து, உனக்கு ஒரு நல்ல லைஃப் கடைசி வரைக்கும் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்போ எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா? ம். இந்தாங்க. ஆ. வீடு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப. இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், வாங்கிடலாம். எல்லாமே உங்க விருப்பம்தான். சரி, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இன்னைக்கு இங்கே தான் தங்க போறேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஐயோ, கவிதாக்கா தேட போறாங்க. வேலை விஷயமா வெளியூர் போறதா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எதுவா இருந்தாலும் அக்கா வருத்தப்படாத மாதிரி பாத்துக்கோங்க. ம். என்ன மதி, ஏதாவது சிரமமா இருக்கா? ஆமாம்மா, மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. டாக்டர் அம்மா போய் பார்க்கலாமா? 2-3 நாளாவே இப்படிதாம்மா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட. வலி எதுவும் இல்லைல்லம்மா? இல்லம்மா, அடுத்த வாரம் தானே டேட்டு கொடுத்துருக்காங்க. உட்காந்துட்டே இருந்தா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அதான். வேற ஒன்றும் இல்லை, நீ போய் வேலையை பாரு. சரிம்மா. நட்ராஜ், வாங்கம்மா. என்னம்மா, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? வச்சுட்டேம்மா. எதையும் மறக்கல? இல்லத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்கோம். சரி, சீக்கிரம் கிளம்புங்க. இது அவ்வளவுதான் அத்தை. இன்னும் சரி, கொஞ்சம் சீக்கிரமா. கிளம்பிடுவோம். என்னதோ ஒரு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? சூர்யா, என் பர்ஸ் எடுத்துட்டு வாமா. குட்டி, ஒரு தடவை மாப்பிள்ளை கிட்ட பேசிருமா. மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, ராத்திரி நடந்ததுக்கு இன்னுமா கோவமா இருக்க? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லம்மா. ஆனா தப்பு செய்யாம நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் எல்லாம் ஒண்ணு கூடி வர மாதிரி இருக்குமா. சரி, நான் மன்னிப்பு கேட்டா அவங்க இனிமே தப்பே பண்ண மாட்டாங்களா? ஒவ்வொரு தடவையும் அவங்க இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மள யாராவது ஒருத்தர் போய் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணுமா? என்ன குட்டி இது, இப்படி பேசுற எப்படி? இப்போ உன்னால முடியுமா முடியாதா? சரி, இப்ப நான் தான் உங்க கையில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மா, உனக்கு சம்மந்தி முக்கியம், உன் பொண்ணுக்கு மாமியார் முக்கியம். அதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. அதுக்கு என்ன எதுக்கு சாக்கு சொல்றீங்க? சரி மதி, நான் கையோட அவங்கள போய் பார்த்து சமாதானப்படுத்திட்டு வரேன். மா, இப்ப எதுக்கு நீ அங்க போற? சொல் பேச்சு கேட்காத புள்ளைய பேத்துட்டனே,
வேற என்ன பண்ண முடியும்? மா நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். இல்ல மதி. மா சொல்றத கேளுமா. எல்லா விஷயத்திலயும் முன்னாடி போய் நிக்காதுன்னு நான் ஏன் சொல்றேன்? இதான் நேரம்னு உன்னை அசிங்கப்படுத்துவாங்க. அது என் மாமியாரா புருஷனா யாரா இருந்தாலும் சரி. வேண்டாமா. என்ன மதி, மத்தவங்களுக்காகவே போவேனா என் பொண்ணுக்காக நான் போய் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க புதுசா என்ன சொல்லிட போறாங்க? மா நான் தான் சொல்றேன்ல, விடு. இதால எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். இல்ல மதி. உனக்கே நல்லா தெரியும், என் மாமியார் இப்பெல்லாம் நான் சொல்றத கேட்டுக்கிறாங்க. அவர் கூட இப்ப முன்ன மாதிரி இல்ல. அது ஒண்ணுக்காக தான் நான் பயப்படுறேம்மா. எல்லாம் சரியாய் வர நேரத்துல நாம ஏன் அதை கெடுக்கணும்? இல்லம்மா நான் பேசிக்கிறேன், விடு. இல்ல மதி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நான் இப்ப நேர்ல போய் பார்த்து பேசுறேன். எனக்கு வேற வழி இல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். மா மா ஹலோ. அப்படியா? இல்ல சரிங்க, இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே அரேஞ்ச் பண்றேன். இல்ல சார், இனிமே பேமெண்ட் கரெக்டா இருக்கும். சரிங்க சார், தேங்க்ஸ். சூர்யா, ஏய் சூர்யா, மெட்டீரியலுக்கு பணம் கொடுக்க சொல்லி கொடுத்தனே, என்னாச்சு?